நியாயாதிபதிகள் 6வது அதிகாரம் 22வது வசனம். அப்பொழுது கிதியோன் அவர் கர்த்தருடைய தூதன் என்று கண்டு, ஐயோ கர்த்தரான ஆண்டவரே, நான் கர்த்தருடைய தூதனை முகமுகமாய் கண்டேன் என்றான். அதற்கு கர்த்தர், உனக்கு சமாதானம், பயப்படாதே, நீ சாவதில்லை என்று சொன்னார். இங்கே கிதியோன் எப்படி பார்க்கிறாரு தூதனை? நான் யாரை பார்த்தேன்றார்? கர்த்தராகிய ஆண்டவரே, நான் கர்த்தருடைய தூதனை முகமுகமாய் கண்டேனே அப்படின்றார். இந்த முகமுகமாய் காண்பது அப்படின்றது என்னவா? அது உணர்வடையுது. இதுக்கு முன்னாடியே பார்த்துட்டாரா? இந்த சீனுக்கு முன்னாடி எத்தனாவது வசனம்? 6வது அதிகாரம் 22வது வசனம். ஆனா அவர் அங்க பார்த்தது எப்போ? பராக்கிரமசாலியே என்று கூப்பிட்ட போதே அந்த தூதனை என்ன பண்ணிட்டாரு? அவர் கண்டுவிட்டார் தான். ஆனா அவர் யார் என்ற அறிவப்போ இல்ல. ஏதோ ஒரு மனுஷன் நம்ம கூட பேசிட்டு இருக்கிறாரு அப்படின்னு தான் நினைச்சார். அப்படியே போயிட்டே இருக்கு. சில காரியங்கள் பேசுறாங்க. அப்ப இவர் சொல்றாரு, சரி நான் இவங்களெல்லாம் மீட்டெடுப்பானா எனக்கு என்ன வேணும்? எனக்கு ஒரு அடையாளம் வேணும். நான் கொண்டு வர வரை நீங்க என்ன பண்ணுங்க, வெயிட் பண்ணுங்கன்னு சொல்றான். அப்போ ஆண்டவருக்கு இவன் என்ன பண்றான்? உணவை சமைச்சு எடுத்துட்டு வர்றான். அப்போ அந்த தூதனானவர் என்ன பண்றார்? தன் கையில் இருந்த கோலை அந்த தொடும் பொழுது அந்த நெருப்பு எங்கிருந்து வந்துச்சு? பாறையின் உள்ளிருந்து வந்தது. ஸோ அந்த அக்கினி அதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் அந்த தூதன் என்ன ஆயிட்டாரு? மறைந்து விட்டார். மறைஞ்சோன்னு என்ன சொல்றான்? கர்த்தருடைய தூதனை முகமுகமாய் கண்டேனே அப்படின்னு சொல்லி. ஏன்னா அப்போ இவ்வளவு நேரம் அவன் பார்த்துட்டு தான் இருந்தான். இவ்வளவு நேரம் என்ன இருந்துச்சு? பார்த்து கொண்டுதான் இருந்தான். ஆனா அவளுக்குள்ள என்ன இருந்துச்சு? சில ஐயங்கள் இருந்துச்சு, சந்தேகம் இருந்துச்சு. இவரா தூதனா இல்ல வேற யாரோ அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஆனா தன் பலியை ஏற்றுக்கொண்ட பொழுது அங்க அந்த கற்பாறையிலிருந்து அக்கினி வெளியேறிய பொழுது அவன் உணர்ந்து கொண்டான், இல்ல நான் கண்டது தேவ தூதனை தான், நான் முகமுகமாய் கண்டேன்னு சொல்லி அவன் என்ன பண்றான்? அங்கே அவனுக்குள்ள ஒரு பயம் வருது, திகில் வருது. அப்போ அவன் அந்த நாட்கள்ல ஒரு தூதனை பார்த்துட்டா அவங்க என்ன பண்ணுவாங்க? செத்து போயிடுவோமோ அப்படின்ற ஒரு பயம் அவர்களுக்குள் இருக்கும். ஆனா இங்கே ஆண்டவர் அவனுக்கு சொல்றாரு, உனக்கு சமாதானம், பயப்படாதே, நீ சாவது இல்லை. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கு சமாதானம், நீங்கள் சாவது இல்லை. ஆமென், ஆமென். அப்ப முகமுகமாய் பார்க்கிறது அப்படின் போது இங்கே முதல்ல அவன் என்ன பண்றான்? காண்கிறான். காண்கிறதுன்றது இந்த இடத்துல என்ன சொல்லப்படுது அப்படின்னா, அவன் உணர்வடைகிறான். நீ நியாயாதிபதிகள் 6வது அதிகாரம் துவக்கத்திலே பார்த்தான், அவனுக்கு என்ன இருந்துச்சு? குழப்பங்கள் இருந்துச்சு. ஆனால் இப்பொழுது இவர் தேவதூதன் தான், நம்மை கொண்டு காரியங்களை செய்ய வந்த தேவதூதன் தான்ற அந்த அறிவு அவனுக்குள் வரும் பொழுது அவன் உணர்வடைந்த இருதயம் உள்ளவனாய், இங்கே முகமுகமாய் நான் ஆண்டவரையே பார்த்துட்டேன், நான் பேசினது வேற யாரும் கிடையாது, ஒரு தூதன் தான் அப்படின்னு. சோ அந்த நாட்கள்லயே தூதர் வருவார்னா இந்த நாட்கள்லயும் என்ன வருவாங்க? தூதர்கள் நமக்கு வருவார்கள். ஆதியாகமம் 32:30. அப்பொழுது யாக்கோபு, நான் தேவனை முகமுகமாய் கண்டேன், உயிர் தப்பி பிழைத்தேன் என்று சொல்லி அந்த ஸ்தலத்துக்கு பெனியேல் என்றான். பெனியேல்னா என்ன அர்த்தம்? தேவனுடைய முகம். தேவனை நான் முகமுகமாய் பார்த்தேன்னு சொல்லி அந்த இடத்துக்கு அவன் என்ன பெயர் வைக்கிறான்? யாக்கோபு பெனியேல் என்று பெயர் வைக்கிறார். பெனியேல் என்றால் தேவனுடைய முகம். அவரை நான் முகமுகமாக பார்த்தேன் என்று சொல்லி அவருக்கு அந்த பெயர் வைக்கிறான். இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு? நான் பிழைத்தேன், உயிர் தப்பி பிழைத்தேன்னு சொல்றாரு. இங்கிலீஷ்ல இன்னொரு டிரான்ஸ்லேஷன்ல சொல்லி இருக்கு, மை லைஃப் இஸ் preserved. நான் தேவனுடைய முகத்தை பார்த்ததால் என்னுடைய ஜீவன் என்னாக்கப்பட்டுச்சு? என் ஜீவன் பாதுகாக்கப்பட்டது. என் ஜீவன் அந்த இடத்துல பாதுகாக்கப்பட்டுச்சு. நான் மரண பிடியிலிருந்து நான் விடுவிக்கப்பட்டேன் என்று சொல்லி அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. சோ தேவனுடைய முகத்தை பார்க்கிற நாம மரித்து போவது இல்லை. அவருடைய முகத்தை பார்க்கறதுனால நம்ம என்ன ஆக போறது இல்ல? மரித்து போவதில்லை. அவரை போலதான் மாறுவோமே ஒழிய நாம் என்ன ஆக மாட்டோம்? மரித்து போக மாட்டோம். சரி,
இப்படி சொல்லிட்டு இருக்கு. ஆதி ஆகமத்திலிருந்து யார் இவர்கள் ஆவியா பார்த்தாங்க, அந்த தூதனை ஆவியாக பார்த்தாங்களா, ஏதோ ஒரு அசைவாடுகிற ஆவியா பார்த்தாங்களா, இல்ல ஒரு மனுஷனாக பார்த்தாங்களா, எப்படி அவங்கள பார்த்தாங்க? அவங்க என்ன பண்ணாங்க, முகமுகமாய் ஒரு தூதனை போலதான், ஒரு மனிதனை போலதான் அவர்களோடு கூட உறவாடி கொண்டிருந்தார். அப்படிப்பட்ட அப்போ கிறிஸ்து என்பவர் ஏதோ புதிய ஏற்பாட்டில் வந்தவர் அல்ல, தூதனானவர்னு ஆதி ஆகமத்திலிருந்து வரும்போது அங்க யார் தான் வரா? இயேசு கிறிஸ்து தான் வரார். இயேசு கிறிஸ்துவை தான் பிதாவை வெளிப்படுத்துகிறவராக அன்றும் இன்றும் என்றும் இருக்கிறார். ஆமென். அப்போ இவ யாரெல்லாம் பார்த்தாங்க? ஆகார் பார்த்தாங்க, ஆபிரகாம் பார்க்கறாரு, அப்புறம் மோசே பார்க்கறாங்க, அப்புறம் கிதியோன், இப்படி அநேகர் சொல்லிக்கொண்டே போலாம். நிறைய பேர் என்ன பண்ணாங்க, பார்த்தாங்க. இதுல ரொம்ப விரும்பி நான் கர்த்தருடைய மகிமையை காண வேண்டும்னு கேட்டது, ரொம்ப ஆசைப்பட்டு கேட்டது யாரு? மோசஸ் தான் கேட்கிறாரு. ஆனா கேட்கும் பொழுது ஆண்டவர் நீ என்ன பண்ண முடியாது, முகத்தை பார்க்க முடியாது, ஆனா நீ கண்மலை வெடிப்புல நில்லு, அங்கிருந்து நீ என்ன பண்ணலாம், என்னை பார்க்கலான்னு சொல்றாரு. யாத்ராகமம் 18-23 வரை. அப்பொழுது அவன், உம்முடைய மகிமையை எனக்கு காண்பித்தருளும் என்றான். 19. அதற்கு அவர், என்னுடைய தயையெல்லாம் நான் உனக்கு முன்பாக கடந்து போக பண்ணி கர்த்தருடைய நாமத்தை உமக்கு முன்பாக கூறுவேன். எவன் மேல் கிருபையாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் கிருபையாயிருப்பேன், எவன் மேல் இரக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் இரக்கமாயிருப்பேன் என்று சொல்லி. 20. நீ என் முகத்தை காண மாட்டாய், ஒரு மனுஷனும் என்னை கண்டு உயிரோடே இருக்கக்கூடாது என்றார். என்ன சொல்றாரு? நீ என் முகத்தை காண மாட்டாய், ஒரு மனுஷனும் என் முகத்தை கண்டு உயிரோடே இருக்க கூடாதுன்றார். ஆனா இங்க முகமுகமாய் தான் பாக்குறாங்க. ஆனா இங்க சொல்லப்பட்டிருக்கு, முகத்தை பார்த்தேன்னா யாரும் என்ன பண்ண முடியாது. அப்போ பிதாவின் முகத்தை அல்ல, அவர்கள் அங்க பார்த்தது யாருடைய முகம்? இயேசுடைய முகம். ஏன்னா இயேசுவை தவிர வேறு ஒருவரும் பிதாவை அறிமுகப்படுத்தியதே முடியாது. பிதாவை போலவே பிதாவையே அறிமுகப்படுத்தியவர், அந்த அத்தாரிட்டி உடையவர். அவருடைய என்னது, பிதாவை வெளிப்படுத்துறதற்கான அத்தாரிட்டி உடையவர் யார் மாத்திரம்தான்? கிறிஸ்து மாத்திரம்தான். படியுமா. பின்னும் கர்த்தர், இதோ என்னண்டையில் ஒரு இடம் உண்டு, நீ அங்கே கண்மலையில் நில்லு. 22. என் மகிமை கடந்து போகும்போது நான் உன்னை அந்த கண்மலையின் வெடிப்பிலே வைத்து நான் கடந்து போகும் மட்டும் என் கரத்தினால் உன்னை மூடுவேன். 23. பின்பு என் கரத்தை எடுப்பேன், அப்பொழுது என் பின்பக்கத்தை காண்பாய், என் முகமோ காணப்படாது என்றார். பின்பக்கத்தை என்ன பண்ணுவ? காண்ப. எப்படி பார்ப்ப? அந்த கண்மலைக்குள்ள வச்சு என் கரத்தை மூடுவேன். நீ அங்க செட் ஆகிற வரையும், அந்த கண்மலைக்குள்ள நீ பிக்ஸ் ஆகிற வரையும் நான் என்ன பண்ணுவேன்? கரத்தை உன் மேல வச்சிருப்பேன். நீ அந்த கண்மலைக்குள்ள பிக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்? என் மகிமைய, என்னோட முகத்தை, என்னுடைய ரூபத்தை உனக்கு முன்னாடி காண்பிப்பேன். ஆனாலும் நீ என் முகத்தை பார்க்க போறது இல்ல, என்னுடைய பின்புறத்தை தான், என் முதுகத்தான் பார்க்க போற. ஆனா நீ அதை பார்க்கும் பொழுதே நான் என்ன பண்ணுவேன்? என் கரத்தை நான் எடுப்பேன். எடுக்கும் பொழுது நீ பார்ப்பாய் அப்படின்னு சொல்றாரு. இங்க அநேக வெளிப்பாடுகள் இருக்குது. ஆனா அப்போ இந்த கண்மலைக்குள் அவர் பார்த்தாருன்னா யாருக்குள்ள இருந்து தான் பார்த்தாரு? கிறிஸ்துவுக்குள்ள இருந்து தான் பார்த்தாரு. ஆனா கிறிஸ்துவுக்குள் இருந்து பார்க்கும் பொழுதும் இன்னும் யாரும் வெளிப்படுத்தப்படல. பிதா மனிதர்களுக்கு வெளியரங்கமாக்கப்படல. சோ பிதாவை வெளியரங்கமாக்குகிற ஒரே அதிகாரம் யாருக்கு தான் இருந்துச்சு? கிறிஸ்துவுக்கு தான் இருந்துச்சு. அதனால அவர் சொல்றாரு, நீ என்ன பண்ண மாட்ட? என்னை பார்க்க மாட்ட, என்னுடைய முகத்தை மாத்திரம் தான், என்னுடைய பின்புறத்தை மாத்திரம்தான் நீ பார்ப்பாய் என்று சொல்லி அவருக்கு அங்க ஒரு செனாரியாவை தேவன் காண்பிக்கிறார். ஏசாயா 6:5-7. அப்பொழுது நான், ஐயோ அதமானேன், நான் அசுத்த உதடுகளுள்ள மனுஷன்,
அசுத்த உதடுகளுள்ள ஜனங்களின் நடுவில் வாசமாய் இருக்கிறவன். சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே. நான் அசுத்தம் உள்ளவன், அசுத்த உதடுகள் உள்ள மனுஷர்கள் மத்தியில நான் வாசம் செய்கிறேன். நான் என்னுடைய கண்கள் யாரை பார்த்துருச்சான்? கர்த்தராகிய ராஜாவை, சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே அப்படின்றார். சோ ஏசாயா தொடக்கத்திலேயே என்ன சொல்றாரு? அவரு நான் அசுத்தம் உள்ளவன், நான் குற்றம் உள்ளவன் தான், நான் குற்றமுள்ளவர்கள் மத்தியில தான் நான் வாழ்கிறேன். ஆனாலும் தேவன் பாருங்க, இவங்கெல்லாம் எப்படி இருந்தாலும் அவங்க குற்றம் உள்ளவங்க தான், குற்றமுள்ள உதடுகள் உடையவர்கள் தான். இந்த நாள்ல நம்மளும் குற்றமுடையவர்கள் தான், குற்றமுள்ள உதடுகள் உடையவர்கள் தான். ஆனாலும் தேவனுடைய கண்கள் நம்மை பார்த்து கொண்டுதான் இருக்கு. நாம் அவரை காணலாம், முகமுகமாய் அவரை காணலாம். அதைத்தான் இங்க இவர் சொல்றாரு, என் கண்கள் கண்டதே. அப்பொழுது சேராபீன்களில் ஒருவன் பலிப்பீடத்திலிருந்து தன் கையில் பிடித்த குறட்டால் ஒரு நெருப்பு தழலை எடுத்து என்னிடத்தில் பறந்து வந்து அதனால் என் வாயை தொட்டு, இதோ இது உன் உதடுகளை தொட்டதினால் உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவர்த்தியானது. சோ ஒரு அக்கினி தழல் எங்க தொடுது? அவனுடைய நாவை தொடுகிறது. நாவை தொட்டோனே அவர் என்ன சொல்றாரு? இதனால் நீ சொல்லிட்டு இருந்த இல்லையா, அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன், அசுத்த ஜனங்களுக்கு நடுவே நான் என்ன பண்றேன், வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கிறேன் இல்லையா. சோ இன்றிலிருந்து உன் அக்கிரமம் நீங்கியது, உன் பாவம் நிவர்த்தியானது. இது எப்ப நடந்துச்சு? பாவ நிவர்த்தி எப்பவே நடந்துருச்சு? கிறிஸ்து வரத்திற்கு முன்பாகவே ஒரு பாவ நிவர்த்தி எல்லாம் நடந்துட்டு இருக்கு. சோ நம்ம இன்னைக்கு பாவத்துக்காக மட்டும்தான் இயேசு வந்தாருன்னு என்ன பண்ண முடியாது, சொல்லவே முடியாது. ஏசாயாவுக்கு ஒரு அக்கினி தழல் தொட்ட உடனே என்ன ஆயிடுச்சு? உன் பாவம் நிவர்த்தியானது. ஆனா இது கிறிஸ்துவுக்கு முன் அடையாளமாக நடந்த சில சம்பவங்கள். சோ இவர்கள் என்ன சொல்றாரு? நான் கண்ணார கண்டேனே. கண்ணார காணும் பொழுதெல்லாம் இவர்களுக்குள்ள என்ன வருது? ஒரு பயம் வருகிறது. தேவனை பார்க்கிறதுக்கான தைரியம் இவங்கள்ட்ட இல்ல. யோபு 42வது அதிகாரம் 5வது வசனம். என் காதுகளினால் உம்மை குறித்து கேள்விப்பட்டேன், இப்பொழுதோ என் கண் உம்மை காண்கிறது என்றார். என்ன சொல்றாரு? என் கண் உம்மை காண்கிறது. ஃபர்ஸ்ட் எங்கதான் கேள்விப்படுறாரு? காதுகள்ல கேட்கிறாரு. நான் காதுகள்ல கேட்டவங்களை பத்தி இன்னைக்கு என் கண்கள் நேரா பாக்குதுன்றார். இப்ப நம்ம யாரை பத்தி படிச்சுட்டு இருந்தோம்? கிதியோன். கிதியோனுக்கு ஃபர்ஸ்ட் என்ன கேட்டுச்சு? சத்தம் தான் கேட்டு, ஹாய் பராக்கிரமசாலியே அப்படின்னு கூப்பிடுறாரு. அப்ப பராக்கிரமசாலியேன்னு சொல்லி அவன் கூப்பிடும் போது அவன் எங்க வேலை செஞ்சுட்டு இருந்தான்? ஆலைக்கிட்ட என்ன பண்ணிட்டு இருக்கான்? போராடித்து கொண்டு இருக்கிறான். அப்போ அவன் தேவதூதன் அவனை பார்த்து என்ன கூப்பிடுறாரு? பராக்கிரமசாலி. அப்ப அவன் கேட்டது என்னது? சத்தம் தான் கேட்கிறான். சோ அந்த சத்தம் அவனை கொஞ்சம் கொஞ்சமா யார் பக்கமா திருப்பிடுச்சு? பிதாவின் சத்தத்திற்கு இணங்க வைக்கும்படிக்கு அவன் பேசிக்கொண்டே இருக்கிறான். பேச 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 அவன் அந்த வார்த்தையை பேச பேச அவன் கண்கள் திறக்கப்படுது. அப்ப என்ன சொல்றான்? ஓ, நான் தேவதூதனை முகமுகமாய் கண்டேனே. சோ நீங்களும் தேவனுடைய சத்தத்தை கேட்க, தேவ வார்த்தைய படிக்க படிக்க, அவரை நெருங்க நெருங்க கண்டிப்பாக நாமளும் என்ன பண்ணுவோம்? முகமுகமாய் அவரை காண்போம். சரி, இவங்க பார்த்தேனே கண்டேனேன்றாங்க இல்லையா? அப்படி யாரை இவங்க பார்த்தாங்க? கிறிஸ்துவை மாத்திரம் தான் என்ன பண்ண முடியும், அவர்களால பார்த்திருக்க முடியும் இல்லையா? யோவான் 1:18. தேவனை ஒருவனும் ஒரு காலும் கண்டது இல்லை, பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரை வெளிப்படுத்தினார். சோ ஒருவனும் ஒரு காலும் கண்டதே இல்லப்பா. பழைய ஏற்பாட்டுல யாரெல்லாம் தூதனானவரை பார்த்தாங்களோ அவங்க யாரதான் பார்த்தாங்க? கிறிஸ்துவை தான் பார்த்தாங்க. கிறிஸ்துவை பார்த்தவர்கள் யாரை பார்த்தாங்க? பிதாவையே பார்த்தார்கள். சோ அப்படிப்பட்ட பிதா கிறிஸ்து இன்னைக்கு எங்கதான் இருக்கிறாரு? அப்போ நம்மை பார்க்கிறவர்கள் யாரை பார்ப்பா? கிறிஸ்துவையும் பார்ப்பார்கள், பிதாவையும் பார்ப்பார்கள். ஆமென். இது இங்கிலீஷ்ல பார்க்கும்போது சில இடத்துல எப்படி போட்டிருக்குன்னா, இவருக்கு என்ன அதிகாரம் கொடுக்கப்பட்டிருந்துச்சு அப்படின்னா, இஸ் த ஆத்தென்டிக் டிசைன். அவர் யாரு? உண்மையான அவதாரம், த ஆத்தென்டிக் இன்கார்னேஷன். ஆத்தென்டிக்னா அப்படியே அவர் எப்படி பிதாவை உற்று பார்த்து அவர் எப்படி பார்த்துட்டே இருந்தாராம்?
உற்று நோக்கி பார்த்து கொண்டே இருந்த கிறிஸ்து எப்படிப்பட்டவரா? த ஆத்தென்டிக், உண்மையான தற்சுரூபம், பிதாவின் உண்மையான தற்சுரூபமாய் இருந்தவர். அந்த உண்மையான தற்சுரூபமாய் இருந்த கிறிஸ்து பிதாவுக்கு யாரா இருந்தாரு? a darling son. எப்படி? a darling son, a beloved son, a begotten son. இப்படி என்ன வேணா சொல்லிட்டு போலாம். இப்படி அவர் அப்பாவுடைய மார்புல தான் என்ன பண்ணிட்டு இருந்தாரு? செரிஸ் ஆயிட்டு இருந்தார். எல்லாமே அப்பா தான் அவருக்கு என்ன பண்ணிட்டு இருந்தாரு? பார்த்து பார்த்து பண்ணிட்டு இருந்தாரு. இவரும் செல்ல பிள்ளை போல என்ன பண்ணிட்டு இருந்தாரு? தன் தகப்பனை கொஞ்சிக் கொண்டும் பேசிக்கொண்டும் விளையாடி கொண்டும் இப்படிதான் இருந்தாரு. இப்படிப்பட்டு இருந்த கிறிஸ்து பிதா எப்படிப்பட்டவர் என்பதை முற்றிலுமா யார் தான் அறிந்திருந்தா? கிறிஸ்து தான் அறிஞ்சிருந்தாரு. ஆனா மத்தவங்க பிதாவை பத்தி இங்க உலகம் என்ன சொல்லிட்டு இருக்கு? அவர் பட்சிக்கிற அக்னியா இருக்கிறார். இவர் சொல்றாரு சத்தத்தை கம்மி பண்ண, அவர் பட்சிக்கிற அக்னி இல்ல, அவர் யாரு? பட்சிக்கிற அக்னி. எப்படி சொல்றாரு? அவரு பட்சிக்கிற அக்னி தான். சோ அக்னி என்ன பண்ணும்? தன்னை வரதெல்லாம் தன்னை போலவே மாற்றும். அப்படிதான் ஏன் அப்பா நீங்க அவரை உற்று நோக்கி பார்க்க நான் எப்படி என் அப்பாவை உற்று நோக்கி பார்த்து பார்த்து அவரை போலவே ஆனேனோ, நீங்களும் யாருதான்? அவரை போல, அவர் சாயலாகவும் ரூபமாகவும் பிறந்தவர்கள் தான். நம்மளாம் யாரா? எப்படி ஜீசஸ் என்னதுன்னு சொன்ன? இஸ் ஆத்தென்டிக் இன்கார்னேஷன், அதாவது உண்மையான அச்சு, உண்மையான அவதாரம், உண்மையான என்னது டிசைன். யாரு? பிதா குமாரன்னா, அப்ப குமாரனுடைய ப்ளூ பிரிண்ட் தான் யாரு? நீங்களும் நானும். அப்போ அவரை போலவே அச்சு அசல்ல உருவாக்கப்பட்டிருக்கும். ஏன்னா எப்படி இயேசு பிதாவை பார்த்து கொண்டே இருந்தாரோ அது போல நாமும் அவர் மார்பில் சாய்ந்து கொண்டு பிதாவோடு பார்த்து அவருடைய இருதயத்தின் சத்தத்தை நம்மளாலையும் கேட்க முடியுன்றத சொல்ல வந்தவர் தான் யாரு? கிறிஸ்து. பிதாவை வெளிப்படுத்த வந்தவர் தான் கிறிஸ்து. கிறிஸ்து ஏதோ பிதா கொடுக்கிற தண்டனையை ஏற்றுக்கொண்டு, ஏதோ பிதா இப்ப என்ன சொல்லிட்டு இருக்காங்க? பிதா ஒரு தண்டனையை கொடுத்தாரு, அதை ஏற்று சிலுவையில சுமந்து என்ன பண்ணிட்டாரு? மரித்து விட்டாரு. அப்ப இந்த உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற ஆட்டுக்குட்டியா தான் வந்தார் அப்படின்றாங்க. அவர் சுமந்து தீர்க்கிற ஆட்டுக்குட்டியாக மாத்திரம் வரல. ஏன் இந்த சுமந்து தீர்க்கும் ஆட்டுக்குட்டியாக வந்தார்னா, இவங்களுக்கு அப்பாவை குறிச்சு என்ன இருந்துச்சு? தவறான புரிதல் இருந்துச்சு. ஏன் அப்பா உங்களை பிரிச்சே பார்க்கல, நீங்களும் அப்பாவும் என்ன இருக்கீங்க? ஒன்னா இருக்கீங்க. அவர் உங்களை மிகவும் நேசிக்கிறார். உங்களுடைய இந்த கடின இருதயத்திலிருந்து கூட அவர் என்ன பண்றாரு? உங்க கடின இருதயத்தை பார்க்கல, உங்களை தான் அவர் என்ன பண்றாரு? நேசிக்கிறார் என்றத சொல்லத்தான் கிறிஸ்து வந்தார். சரி, எதுக்கு நம்ம பிதாவை அறிந்து கொள்ளணும்? ஒரு நமக்குள்ள இருக்கிற, அப்போ பிதாவுக்குள்ள இருந்த எதை கிறிஸ்து வெளிப்படுத்த வந்தார்? அந்த இன்னர் பீயிங், அவரு உள்ள எப்படி இருந்தார்? அவர் அன்பாகவே இருந்தார். அப்ப அந்த அன்பு உனக்குள்ளும் இருக்குதுன்றதான் என்ன யார் சொல்ல வந்தது? கிறிஸ்து சொல்ல வந்தார். வேற என்ன சொல்ல வந்தார்? நீங்களே சொல்லுங்களேன். இரக்கத்தை விரும்புகிற, பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறார். இந்த பிதா எப்படி எனக்குள்ள இருக்கிறாரோ உங்களுக்குள்ளும் இருக்கிறார். அத நீ என்ன பண்ணிக்கோ, புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லதான் என்ன வராரு? கிறிஸ்து வந்தார். சோ பிதாவை காண்பிக்க வந்தார்னா நிறைய விஷயங்களை காண்பிக்க வந்தார். அதுல சிலது மட்டும் நம்ம பார்க்கலாம். யோவான் 8:19. அப்பொழுது அவர்கள், உம்முடைய பிதா எங்கே என்றார்கள். இயேசு பிரதியுத்தரமாக, என்னையும் அறியீர்கள், என் பிதாவையும் அறியீர்கள். நீங்கள் என்னை அறிந்தீர்களானால் என் பிதாவையும் அறிவீர்கள் என்றார். என்ன சொல்றாரு? பிதாவை அறிஞ்சுக்கோங்க. பிதாவை எப்படி அறிஞ்சுக்குவீங்க? என்ன கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா, என்னுடைய அடையாளத்தை, நான் செய்கிற செய்கைகளை அறிந்து கொண்டீர்களானால் நீங்க யாரையும் தெரிஞ்சிருப்பீங்க? பிதாவையும் அறிந்து கொள்வீர்கள். அதுக்குதான் இங்கிலீஷ்ல ஒரு வேர்டு சொன்ன, பர்சிவ். when you உணர்ந்து கொண்டீர்களானால், நீங்க பார்த்து கண்டுன்றது என்ன சொன்ன? கிதியோன் கண்டான் அப்படின் போது என்ன இருந்துச்சு? அந்த கண்டுல என்ன இருந்துச்சு? உணர்வடைந்தான். எந்த ஒரு டவுட்டும் இல்லாம, எந்த ஒரு சந்தேகமும் இல்லாமல் கிதியோன் என்ன ஆனாரு?
உணர்வடைந்தான். சோ இப்ப நீ என்னை கண்டியானால், நீ என்னை கண்டாயானால் நீ யாரையும் கண்டிருப்ப? பிதாவையும் கண்டிருப்பாய். நீ என்னை அறிந்தாயானால் பிதாவையும் அறிந்திருப்பாய். சோ ஃபர்ஸ்ட் நீ என்ன பாரு? என்ன உற்று நோக்கி பாரு. இந்த நாள் ஆண்டவர் நம்மளையும் நோக்கி என்ன சொல்றாரு? என்ன பாரு, என்னை பாரு, யோகம் வரும்னு கழுத சொல்ற மாதிரி ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீ பிதாவை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் என்னுடைய செய்கைகளை பாரு, என்னை உற்று நோக்கி கவனித்து பாரு. நீ என்னை பார்க்க பார்க்க நீ யாரை புரிந்து கொள்வ? பிதாவை புரிந்து கொள்வாய். சோ வசனம் சொல்லுது, பிதாவை அறிவதே நித்திய ஜீவன். சோ நம்மளுடைய நித்திய ஜீவன் எங்க ஒளிஞ்சிருக்குது? பிதாவை அறிந்து கொள்வதில் தான். அப்ப இங்க என்ன சொல்றாரு? அறிந்து கொள்ள வேண்டும்ன்றாரு. இன்னொரு இடத்துல யோவான் 10:30, நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம். இதை நீங்க அப்படியே யோவானை திறந்து படிச்சுட்டு போனீங்கன்னா என்ன இடத்துல சொல்லுவாரு? நானும் பிதாவும் ஒன்றாய் இருப்பது போல நீங்களும் நானும் ஒன்றாயிருக்க வேண்டிக் கொள்கிறேன். நீங்களும் நானும் எப்படி இருப்போம்? ஒன்றாதான் இருப்போம்னு சொல்லுவாரு. சோ இவர் இங்கே விரும்புவது the oneness with the Father. நான் எப்படி என் பிதா செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதே அல்லாமல் யார் செய்ய மாட்டா? குமாரன் செய்ய மாட்டான். சோ என்ன உற்று நோக்கி பார்த்தேனா அப்பா விரும்புறத மாத்திரம்தான் நீ என்ன பண்ணுவ? செய்ய ஆரம்பிப்ப. அப்பா சொல்றத மாத்திரம்தான் நீ செய்ய ஆரம்பிப்ப. ஏன்னா நானும் பிதாவும் ஒன்றாயிருப்பது போல நானும் நீயும் என்ன இருக்கோம்? ஒன்றாய் இருக்கிறோம் என்று சொல்கிறார். யோவான் 17:6, நீர் உலகத்தில் தெரிந்தெடுத்து எனக்கு தந்த மனுஷருக்கு உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தினேன். அவர்கள் உம்முடையவர்களாயிருந்தார்கள். அவர்களை எனக்கு தந்தீர். அவர்கள் உம்முடைய வசனத்தை கை கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் உன் வசனத்தை கை கொண்டிருக்கிறார். நம்மளை பத்தி சொல்லும் போது அவர் எப்படி மேன்மையா நினைத்து கொண்டிருக்கிறார்ன்றது தான் இந்த வசனம். அவர் என்ன சொல்றாரு? நீர் எனக்கு தந்தவங்களுக்கு கிட்டதான் நான் என்ன பண்ண? என்னை வெளிப்படுத்தினேன். இவங்கெல்லாம் எப்படிப்பட்டவர்களா இருக்காங்கன்னா, உங்க வார்த்தைய பொக்கிஷம் போல, எப்படியா? உம்முடைய வார்த்தையை பொக்கிஷம் போல வைத்திருப்பவர்கள். சோ அப்பேற்பட்ட அப்படி இருந்த மக்கள்கிட்ட தான் நான் என்ன பண்ணினேன்? நீர் எனக்கு தந்தவர்கிட்ட தான் உங்க நாமத்தை வெளிப்படுத்தினேன்னு சொல்றாரு. சோ ஃபர்ஸ்ட் நான் சொன்னது தேவனை அறிய வேண்டும். யாரை பார்த்து அறிய வேண்டும்? கிறிஸ்துவை பார்க்க பார்க்க நாம் பிதாவை அறிந்து கொள்ளலாம். இன்னொரு அறிவு நமக்கு என்ன வேணும்? பிதாவும் கிறிஸ்துவும் ஒன்றாய் இருப்பது போல நானும் கிறிஸ்துவும் ஒன்றாய் இருக்கிறோம். ஆமென். அடுத்தது பிதாவும் கிறிஸ்துவும் நம்மை குறித்த மேன்மையா என்ன நினைச்சிட்டு இருந்தாங்கன்னா, இவர்கள் நம்முடைய வார்த்தையை பொக்கிஷம் போல வைத்திருப்பார்கள் அப்படின்னு. இன்னொரு இடத்துல ஜீசஸ் சொல்லுவாரு, நீ என்னை காட்டிலும் பெரிதானவைகளை செய்வாய். சோ பெரிதானவைகள்னோன ஏதோ ஜீசஸ் 4 பேரை உயிர்த்தெழுத செஞ்சா நம்ம 40 பேரை உயிர்த்தெழுத செய்யறதும், சுகம் கொடுக்கறது, அப்புறம் வேற என்ன, பேய்களை ஓட்டுறது, இது மாத்திரம் அல்ல. எதுவா? எப்படி பிதாவை கிறிஸ்து வெளிப்படுத்தினாரோ, பிதாவின் அன்பின் ஆழம் அகலத்தை எப்படி அவர் வெளிப்படுத்தினாரோ அதை காட்டிலும் அதிகமாய் பிதாவை நாம் வெளிப்படுத்துவோன்ற அந்த விருப்பத்தைதான் இந்த வசனத்தை அவர் சொன்னாரு. சோ ஏதோ அற்புத அடையாளங்களை மாத்திரம் கிறிஸ்து செய்தது போல செய்ய நானும் நீங்களும் அழைக்கப்படல. பிதாவை எப்படி கிறிஸ்து வெளிப்படுத்தினாரோ அதை காட்டிலும் விசேஷமா இன்னும் அதிகமாய் வெளிப்படுத்துவதற்கே நாம் அழைக்க பெற்றிருக்கிறோம். ஆமென். இப்படியே எல்லாரும் பார்த்து கொண்டே வராங்க. சோ கிறிஸ்து மரித்த பின்பும் யாருக்கு? சீஷர்களுக்கெல்லாம் தன்னை காண்பிக்கிறார். இதை வெளிப்படுத்துதல பார்க்கும்போது இன்னும் ரொம்ப அழகா பார்க்கலாம். வெளிப்படுத்துதல் 1வது அதிகாரம் 16-17. தமது வலது கரத்திலே 7 நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டிருந்தார். அவர் இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் புறப்பட்டது. அவருடைய முகம் வல்லமையை பிரகாசிப்பிக்கிற சூரியனை போல் இருந்தது. நான் அவரை கண்டபோது செத்தவனை போல் அவருடைய பாதத்தில் விழுந்தேன். அப்பொழுது அவர் தம்முடைய வலது கரத்தை என் மேல் வைத்து என்னை நோக்கி, பயப்படாதே, நான் முந்தினவரும்
பிந்தினவரும் உயிருள்ளவருமாய் இருக்கிறேன் என்றார். சோ முகமுகமாய் பார்த்த யோவான் அங்கே யாரை போல விழுகிறாராமா? செத்தவனை போல. எங்க விழுகிறாரு? அவருடைய பாதத்துல விழுகிறார். அப்போ பாதத்துல விழுகிறதுனா என்னது? என்னால் இனி ஒன்றும் செய்ய முடியாது, நீங்க தான் எல்லாமே அப்படின்னு சொல்லி அங்க என்ன பண்றாரு? சரணாகதி ஆகிறார் யோவான். அப்பொழுது தேவனுடைய வலது கரம் அவரை தொட்டு தூக்கி, பயப்படாதே, நான் முந்தினவரும் பிந்தினவருமா இருக்கிறேன். இந்த வேர்டு இங்க சொல்லணும். நான் ஆல்பாவும் ஒமேகாவும், எனக்கு முடிவும் இல்லை துவக்கமும் இல்லை. அப்படிப்பட்ட தேவனுடைய பிள்ளையாக யாரும் இருக்க? நீயும் இருக்கிறாய் அப்படின்னு சொல்லிட்டு 18வது அதிகாரம் படிங்க. மரித்தே ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் அப்படின்னு. ஆமேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆமேன் ஆக்சுவலி என்னது? ஆமேன்னா ட்ரூ, 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 மெய்யாகவே மெய்யாகவே அப்படின்லாம் வருது இல்லையா? மெய்யாகவே மெய்யாகவேனா என்னது? ஆமேன், ஆமேன், ட்ரூலி, ட்ரூலி. ஜீசஸ் சொல்றார் இல்லையா, உண்மையாகவே உண்மையாகவே. நான் அவர் சொன்னா என்னது? உண்மைதான். அதனாலதான் இங்க ஆமேன்ற வார்த்தையை சொல்லி என்ன சொல்றாரு? நான் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். அவர்கிட்ட என்ன இருந்துச்சாமா? நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோள்களை உடையவராய் நான் இருக்கிறேன். சோ மரணத்திற்கும் உனக்கும் என்ன கிடையாது? சம்பந்தம் கிடையாது. ஏன்னா மரணத்தின் திறவுகோள் இப்ப யார்கிட்ட இருக்கு? எங்கிட்ட இருக்கு. இவர் என்ன சொல்றாரு? நான் செத்தவன் போல விழுந்தேன்றாரு. ஆண்டவர் என்ன சொல்ற? செத்தவன் போலதான் நீ விழுகலாம், ஆனா நீ என்ன மாட்ட? சாக மாட்ட. ஏன்னா மரணத்தின் திறவுகோள் இப்ப யார்கிட்ட இருக்கு? என்னிடத்தில் இருக்கிறது. இதெல்லாம் தான் சொன்னா பொய் ஊழியக்காரங்கன்றாங்க. ஆண்டவரே அங்க சொல்லிட்டாரு, மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் திறவுகோலை உடையவனா இருக்கிறேன்னு ஆண்டவர் சொல்லிட்டாரு. சோ மரணத்திற்கு திறவுகோலை உடையவரா இருக்கிறாருன்னா இப்ப நம்ம யாரு? அவருடைய பிள்ளைகள் தானே. அப்ப நம்மளுடைய மரணத்தை விரும்புவாரா? அவரு நம்மள போய் அற்பாயுசுல சாக விட்டுருவாரா? வசனம் சொல்லுது, நீதிமானுடைய சுகத்தை விரும்புகிற கர்த்தர். இன்னொரு இடத்துல அவருடைய மரணம், நீதிமானின் மரணம் தேவனுடைய பார்வைக்கு வெளியேறப்பெற்றது. அப்போ அவன் மரணம் வெளியேறப்பட்டதுன்னு அவன் செத்து போனாலும் ஆண்டவருக்கு வெளியேறப்பட்டதுன்னு இல்லை. அவன் சாகவே கூடாது. ஏன்னா இவன் இறந்துட்டானா அவரால் என்ன பண்ண முடியாது? இன்னொரு மனுஷனை தேடணும். அதனால அவனுடைய மரணம் தேவனுடைய பார்வையில எப்படிப்பட்டதா? வெளியேறப்பெற்றதுன்னு போது இவங்க எல்லாம் தப்பா எல்லாரும் போய் சாவு வீட்டுல இந்த வசனத்தை சொல்லிட்டு இருக்காங்க. நீ சாக கூடாது, உன்னுடைய மரணம் எனக்கு அவ்வளவு. இப்ப நம்ம வீட்டுல ஒரு குழந்தை இருக்கு, இதாயிட்டு விளையாண்டுட்டு இருக்கு, எல்லாம் பண்ணிட்டு இருக்கு. அந்த குழந்தை செத்து போச்சுன்னா நம்ம ஐயோ இந்த பரவாயில்ல செத்து போச்சு, கர்த்தருடைய பார்வையில் இந்த மரணம் வெளியேறப்பெற்றதுன்னு சொல்லுவோமா? அந்த இடத்துல அப்படி சொல்லல ஆண்டவர். இவன் மறைச்சிட்டானே, இவனுடைய ஜீவன் எனக்கு எவ்வளவு ப்ரெஷியஸ் ஆனது, அதனாலதான் உன்னுடைய மரணத்தை வெளியேறப்பெற்றதுன்றாராம். சோ நீதிமானுடைய மரணம் என்ன பண்ணப்பட்டு கொண்டே இருக்கும்? தள்ளி போடப்பட்டு கொண்டே இருக்கும். விரும்பினால் மரணமே இல்லாத வாழ்க்கையை அவன் விரும்பினால் அந்த நாட்கள் என்ன பண்ணும்? அவனுக்கு சேர்த்து கூட கொடுக்கப்படும். ஸோ நான் இதுல யாருடைய பங்கு இங்க முக்கியமா இருக்கு? நம்ம பங்கு. ஒவ்வொரு மனுஷனும் தான் வாழ்கிற வாழ்க்கையே என்ன பண்ணணும்? விரும்பணும். அவன் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். ஸோ தேவன் அன்லஸ் அப்பா எனக்கு போதும்பா, உங்க சமூகத்துல நான் இளைப்பாடுறேன்னு நீங்க சொன்னீங்கன்னா என்ன பண்ணுவாரு? அவர் கூட்டிட்டு போவார். இல்ல நான் இங்கேயே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நாம விரும்பும் பொழுது அதையும் அவர் செய்கிற தேவனாகத்தான் இருக்கிறார். ஸோ மரணம் தேவனால் சம்பவிக்கிறது இல்லை. நீ விரும்பும் பொழுது என்ன ஆகுது? அது சம்பவிக்குதே ஒழிய அந்த மரணத்தை தேவன் தருகிறவர் அல்ல அல்ல அல்ல. ஆமேன் ஆமேன் ஆமேன். ஸோ அப்போ இங்கே கிதியோன்கிட்ட ஆண்டவர் என்ன சொல்றாரு? பயப்படாதே, உனக்கு சமாதானம், நீ சாவதில்லை அப்படின்னு சொல்றாரு. சமாதானம்ன்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? கிறிஸ்து கொடுத்த சமாதானம் என்னது? பிதாவையும் நம்மையும் என்ன பண்ணாரு? மீண்டும் ஒன்றாக இணைத்தார். அந்த பரிபூர்ணத்திற்குள்ள, அந்த நித்தியமான வாழ்க்கைக்குள்ள இவன் மரணத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருந்த இவனுக்கு தேவன் போய், கிறிஸ்து போய் பிதா எப்படிப்பட்டவர் என்று சொல்லி இவனை ஜீவன் பக்கமாக திருப்பி கொண்டு உனக்கும்
பிதாவுக்கும் சமாதானம். நீங்கள் மீண்டும் இணைக்கப்பட்டிருக்கிறீங்க. பிதா செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ குமாரன் செய்வது போல நீயும் பிதா செய்ய நீயும் என்ன பண்ணலாம், செய்யலாம். நான் மட்டும் பிதாவுனுடைய மார்பில் அமர்ந்திருப்பவன் அல்ல, நீயும் பிதாவுனுடைய மடியில என்ன பண்ணலாம், அமர்ந்து கொண்டிருக்கலாம். அவரை நீ உற்று நோக்கி பார்க்கலாம். வசனம் சொல்லுது, பிதாவை தவிர குமாரனை தவிர வேறு ஒருவரும் பிதாவை கண்டதில்லைன்னு சொல்லுது. ஆனா இப்பொழுது நீ என்னுடைய ப்ளூ பிரிண்டரா இருக்கிறதுனால, நீ என்னுடைய இளைய சகோதரனாய் இருப்பதனால, மூத்த சகோதரனாகி எனக்கு கிடைத்த எல்லா உரிமைகளும் யாருக்கும் வந்துருச்சு. இப்போ உங்களுக்கும் எனக்கும் வந்துருச்சு. சோ நீ உன்னை காண்கிறவர்கள் இனி யாரை பார்க்கலாம், பிதாவை பார்க்கலாம். சோ என்னை காட்டிலும் நீ அதிகமா யாரை வெளிப்படுத்தலாம், குமாரனை பிதாவை வெளிப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி தங்கிட்ட இருந்த அதிகாரத்தை எல்லாம் இப்ப யாருக்கு கொடுத்துட்டாரு, நமக்கு கொடுத்து விட்டார். ஆமென். சோ முகமுகமாய் பார்த்தார்கள். இதுல யாரெல்லாம் முகமுகமாய் பார்த்தார்? யாத்ராகமம் 33:11. ஒருவன் தன் சிநேகிதனோடே பேசுவது போல கர்த்தர் மோசேயோடு முகமுகமாய் பேசினார். இப்ப எப்படி பேசினாரா? முகமுகமாய். ஒரு சிநேகிதனிடத்தில் பேசுவதை போல யார்கிட்ட பேசிட்டு இருக்கிறாரு? முகமுகமாய் மோசேட்ட பேசிட்டு இருக்கிறாரு. இப்ப இந்த முகமுகமாய் பேசிக்கிற அனுபவம் யார் கூட பேசிட்டு இருக்காரு? மோசே கூட பேசிட்டு இருக்கிறாரு. இங்க ஆசாரிப்பு கூட எடுத்துக்கிட்ட யார் வெளியில நிக்கிறா? யோசுவா நிக்கிறார். யார் நிக்கிறா? யோசுவா நிக்கிறாரு. சோ இங்க முகமுகமாய் அவர் பேசுறத யார் இங்க விரும்பி கொண்டே இருந்தாரு? யோசுவாவும் அதை ஆவலா பார்த்துட்டு இருந்தாரு. அப்ப இன்னைக்கு கிறிஸ்து பிதாவோடு முகமுகமாய் பேசுகிறத விரும்புகிற நமக்கும் யார் தன்னை வெளிப்படுத்த தயாரா இருக்கா? பிதா நமக்கு வெளிப்படுத்த அவரும் ரெடியா தான் இந்த நாட்கள்ல இருக்கிறாரு. உபாகமம் 34:10. மோசே எகிப்து தேசத்திலே பார்வோனுக்கும் அவனுடைய எல்லா ஊழியக்காரருக்கும் அவனுடைய தேசம் அனைத்திற்கும் செய்யும்படி கர்த்தர் அவனை அனுப்பி செய்வித்த சகல அடையாளங்களையும் அற்புதங்களையும். மோசே செய்த அற்புதங்களும் அடையாளங்களும் யார் கூட இவர் பேசியிருந்தா மட்டும்தான் செயல்பட்டு இருக்க முடியும்னு சொல்றாங்க. முகமுகமாய் பிதாவை பார்த்திருந்தா மட்டும்தான், தேவனை பார்த்திருந்தா ஒரு மனுஷனாலதான் இவைகளை எல்லாம் செஞ்சிருக்க முடியுன்றார். சோ இங்கே மோசேவுக்கும் ஜீசஸுக்குமான ஒரு வித்தியாசத்தை பார்க்கலாம். இங்கே இவர் செஞ்சது என்னது? அற்புத அடையாளங்கள். மக்களை எல்லாம் மீட்டெடுக்கிறதுக்கு அவர் யார பண்றாரு? யோர்தான் நைல் நதிய ரத்தமா மாத்துறாரு, தவளைய சாகடிக்கிறாரு, பேன் அதிகமா பேல் வருது, கண்மலை இதாகுது, 3 நாள் தண்ணி இல்லாம போறாங்க, எல்லாமே நடக்குது. பூமியானது காரிருள மூடப்படுது, எல்லாம் நடக்குது. ஆனா இத்தனை அற்புதங்கள் செய்தும் அங்க என்ன வரல? விடுதலை வரவில்லை. சோ அந்த விடுதலை இவன் முகமுகமாய் பார்த்தவன் தான். மோசே தேவனை முகமுகமாய் பார்த்தவர் தான், எல்லாமே செஞ்சவர் தான். ஆனா அற்புதம் எங்கதான் நடக்குது? அந்த அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் வந்தவுடனே தான். இத்தனை அற்புதங்கள் செஞ்சும் யாருடைய இருதயம் கடினமாயிட்டே இருந்துச்சு? பார்வோனுடைய இருதயம் கடினப்பட்டு கொண்டுதான் இருந்துச்சு. ஆனா எப்பொழுது கிறிஸ்துவுடைய ரத்தத்திற்கு அடையாளமாக அங்க பஸ்கா ஆடு அடிக்கப்படுதோ அங்கே அவங்களுக்கு என்ன வந்துருச்சு? ஒரு விடுதலை வருகிறது. அது வேற ஸ்டோரி. ஆனா இங்கே ஆனாலும் மோசே என்ன பார்த்துட்டு இருந்தாரு? அவர் முகமுகமா பார்த்ததுனாலதான் இந்த அற்புத அடையாளங்கள் செய்ய முடிஞ்சிச்சுன்னு மக்கள் நம்பினார்கள் இந்த நாள்ல. ஆனா கிறிஸ்து இங்கே முகமுகமாய் பிதாவை வெளிப்படுத்தினார். முகமுகமாய் பிதாவை பார்த்து பிதாவையே வெளிப்படுத்தினார். ஆனா இந்த வெளிப்படுத்துதல் எப்படிப்பட்ட வெளிப்படுத்துதலா இருந்துச்சு? பிதாவின் அன்பை தெரிவிக்கிறவராக, பிதாவின் சமாதானத்தை தெரிவிக்கிறவராக, பிதாவின் அந்த அந்யோன்ய ஐக்கியத்தை தெரிவிக்கிறவராக தான் யார் வந்தா? கிறிஸ்து வந்தார். அங்கே அவங்களுக்கு விடுதலை வேணும். இன்னைக்கு இவங்களுக்கு விடுதலை வந்துருச்சு. விடுதலை வந்து இவங்க யாரை அறிஞ்சு கொள்ளல? பிதாவை அறிந்து கொள்ளல. சோ பிதாவை காட்டும்படியாகத்தான் இங்க யார் வராரு? கிறிஸ்து வந்தார். அங்கே பிரம்மாண்டமா வராரு. மோசேட்ட பேசும் பொழுது அங்கே அற்புத அடையாளங்கள்னால இந்த ஜனங்கள் என்ன பண்றாரு? மீட்டெடுக்கும்படி வந்தார். இங்கே தன்னையே காண்பிக்கும்படிக்கு கிறிஸ்துவிடத்துல வந்திருக்கிறார். 1 கொரிந்தியர்
13:12. இப்பொழுது கண்ணாடியிலே நிழலாட்டமாய் பார்க்கிறோம், அப்பொழுது முகமுகமாய் பார்ப்போம். இப்பொழுது நான் குறைந்த அறிவுள்ளவன், அப்பொழுது நான் அறியப்பட்டிருக்கிறபடியே அறிந்து கொள்ளுவேன். இப்பொழுது கண்ணாடியிலே நிழலாட்டமாய் பார்க்கிறோம். இந்த கண்ணாடின்றது என்னது? வாக்கு தத்தங்கள் மூலியமாக, தீர்க்க தரிசனங்கள் மூலியமாக எப்படி பார்த்தோம்? கண்ணாடியிலே காண்கிறது போல நிழலாட்டமா பார்த்தோம். ஆமா, அவர் வார்த்தையானவர் எங்க வந்தாரு? மாம்சமாய் வந்தார். இதெல்லாம் என்னது? கண்ணாடியிலே பார்ப்பது போல நிழலாட்டமா பார்க்கிறோம். அப்பொழுது அப்பொழுது எப்போ வருது? அப்பொழுது முகமுகமாய் பார்ப்பேன். இங்க ஒரு அப்பொழுது கனெக்ட் பண்ணுங்க. அப்பொழுது நான் அறியப்பட்டிருக்கிறபடியே அறிந்து கொள்வேன். அப்பொழுது முகமுகமாய் காண்பேன். எப்பொழுது? நான் அறியப்பட்டிருக்கிறபடியே அறிந்து கொள்ளும் பொழுது. நான் யார் என்ற அறிவு, கிறிஸ்து யார் என்ற அறிவு, பிதா யார் என்ற அறிவு, இந்த அறிவு எனக்கு வரும் பொழுது நான் யாரை பார்ப்பேன்? முகமுகமாய் பார்ப்பேன். இப்ப கண்ணாடியில பாக்குற மாதிரி நிழலாட்டமா பார்க்க மாட்டேன். நான் கிறிஸ்துவை அறிகிற அறிவு, பிதாவை அறிகிற அறிவு, நான் யார் என்ற அறிகிற அறிவு எனக்குள் முழுமையாய் வரும் பொழுது நான் யாரை பார்ப்பேன்? நான் முகமுகமாய் அப்படியே பார்ப்பேன் அப்படின்னு சொல்றாரு. சோ முகமுகமாய் இங்கே பார்க்கிறதுன்றது, இப்ப நான் பேச்சுக்கு சொல்றேன். இப்ப நம்ம யாரை பார்த்துட்டு இருக்கோம்? கிதியோனை பார்த்துட்டு இருக்கோம். சோ கிதியோன் என்றால் பேருக்கு என்ன அர்த்தம் சொன்னேன்? A great warrior. கைகளினால் என்ன பண்றவன்? யுத்தம் செய்கிறவன். கைகளினால் யுத்தம் செய்ய வேண்டிய கிதியோன் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? காலால ஆலைக்குள்ளே, திராட்சை ரச ஆலைகளுக்குள்ளே என்ன பண்றாரு? கோதுமை என்ன பண்ணணும்? கைகளினால போரடிக்கணும். கைகளால போரடிச்சா மேல சத்தம் கேட்டுருன்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்றாரு? காலால இங்கே போரடித்து கொண்டு இருக்கிறார். சோ அப்போ அவருக்கு வச்ச நாமமே என்னது? கிதியோன், பராக்கிரமசாலியே, நீ கைகளால் காரியங்களை செய்கிறவனே அப்படின்னு சொல்லிதான் ஆண்டவர் அவனுக்கு பேர் வச்சிருக்கிறாரு. ஆனா இவர் என்ன அறிஞ்சிருந்தாரு? தன்னுடைய நிலையை மறந்துட்டார். சோ இப்போ மறந்து இருக்கிற இவருக்கு நினைப்பூட்டுவதற்கு தான் யார் வரா? ஒரு தூதனானவர் அவரே பார்த்து என்ன சொல்றாரு? பராக்கிரமசாலியேன்னு கூப்பிடுறாரு. அப்ப பராக்கிரமசாலியே அப்படின்னு அவர் கூப்பிடும் போது அவர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? நிழலாட்டமா பார்த்துட்டு இருக்கிறாரு. எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கே, இந்த பராக்கிரமசாலியேன்ற சத்தத்தை எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு. தாயின் கருவில் உருவாகும் பொழுது என்ன பேர் சொல்லி இப்படிதான் யாரோ நம்மளை கூப்பிட்டாங்களே அப்படின்னு என்ன ஆகுது? இவருக்கு நிழலாட்டமா வருது. எப்போ பேச 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 அந்த கற்பாறையிலிருந்து அக்கினி புறப்பட்டு வந்தபொழுது, நான் தேவனை முகமுகமாய் கண்டேனே, நான் முகமுகமாய் கண்டு என்னுடைய அழைப்பு என்பதை என்ன பண்ணிக்கிட்டேன்? நான் உணர்ந்து கொண்டேன். சந்தேகம் இல்லாம நான் என்ன பண்ணிக்கிட்டேன்? உணர்ந்து கொண்டேன் அப்படின்னு சொல்றாரு. சோ அதே மாதிரிதான் எரேமியாவை எத்தனாவது வயசுல கூப்பிடுறாரு? 17 வயசுன்னு சொல்றாங்க. எரேமியாக்கு 17 வயதான போது தேவன் கூப்பிடுறாரு. இங்க ஆனா அவர் ஆண்டவர் எரேமியாட்ட சொல்லும் பொழுது, எரேமியா 1:5 படிச்சீங்கன்னா தெரியும். தாயின் கருவில் உருவாகும் முன்னே உன்னை பேர் சொல்லி அழைத்தேன். உன்னை என்ன பண்ணிட்டேன்? பரிசுத்தப்படுத்தி தேசங்களுக்கு தீர்க்கதரிசியாக உன்னை எப்பவே நியமித்துட்டேன். தாயின் கருவில் உருவாகிறதுக்கு முன்னமே. அப்ப முன்னமே நீ எங்க இருந்த? எனக்குள்ள இருந்த. உங்க அம்மாவோட வயிற்றுக்குள்ள, உங்க அப்பாவோட இதுக்குள்ள அனுப்பும் முன்னாடியே நான் என்ன பண்ணிட்டேன்? உன்னை தீர்க்கதரிசி என்று அழைத்தேன்றாரு. ஆனா 17 வயசுல நிக்கும் போது, ஐயோ நான் பயந்தாங்கோலி, ஏன்னா எப்படி நான் என்ன செய்ய போறேன்? நான் சிறுவனாய் இருக்கிறேனே, அப்படி நான் சொல்றதை இவங்களாம் நம்புவாங்களா அப்படின்னு அவர் என்ன பண்றாரு? கேள்வி கேட்கிறாரு. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நான் தாயின் கருவில் உருவாகும் முன்னே அழைத்து கொண்டேன். அதே மாதிரிதான் இங்க கிதியோன் பயந்து நடங்கிட்டு இருக்கிறாரு. சோ தாயின் கருவில் உருவாகும் பொழுதே உன்னை நான் என்னதான் பார்த்தேன்? பராக்கிரமசாலியா தான் பார்த்தேன். இருக்கிற இந்த பலத்தோடே போ. சோ இன்னைக்கு உங்களையும் பார்த்து சொல்றேன், கர்த்தர் உங்களை என்னன்னு கூப்பிட்டுருக்கிறாரு? பராக்கிரமசாலியேன்னு கூப்பிடுறாரு. வேற என்ன கூப்பிட்டுருக்காரு? தீர்க்கதரிசியேன்னு கூப்பிட்டுருக்கிறாரு. என் மகளேன்னு இருக்கிறாரு, என் மகளேன்னு இருக்கிறாரு. இருக்கிற இந்த பலத்தோடே போங்க. கர்த்தர் கண்டிப்பாக நிச்சயமாக தன்னுடைய காரியத்தை உங்கள் கரங்களை கொண்டு நிச்சயம் செய்வார். உங்களை குறிச்சு ஒண்ணு செய்யணும்னு அவர் திட்டம் போட்டிருந்தாருன்னா உங்களை வைத்து மாத்திரமே செய்வார். அதை யாருக்கும் அவர் என்ன பண்ண மாட்டாரு? விட்டு கொடுக்கவே மாட்டார். சோ இதென்ன சொல்ற? நிழலாட்டமா இருக்கிறது தான். நாம் அவரை அறிய அப்பொழுது நாம என்ன பண்ணுவோம்? முகமுகமாய் அவரை காண்போம். யோவான் 14:23 படிச்சு முடிச்சிடலாம்.
இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை கைக்கொள்ளுவான். அவனின் என் பிதா அன்பாயிருப்பார். நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோடே வாசம் பண்ணுவோம். இப்படி சொல்லிட்டு பாருங்க. நிழலாட்டத்துக்கும் முகமுகமாய் பார்ப்பேன்றதுக்கும் அடுத்தது என்ன வந்துருச்சு? நான் விசுவாசத்தோடு ஒன்று காத்துட்டு இருக்கேன், நான் நம்பிக்கையோடு காத்துட்டு இருக்கேன். ஓகே, விசுவாசமும் அன்பும் ஒட்டி பிறந்த இரட்டை குழந்தைகள் தான். ஆனா இதுல எதுவும் இணைந்திருக்கு? அந்த அன்பும் இணைந்திருக்கு. இதுல எதுதான் பிரதானம்? அன்பே பிரதானம். ஸோ நான் அப்போ பிதா எதை, கிறிஸ்து பிதாவை எந்த இதுல இருந்து வெளிப்படுத்த வந்தார்? அன்பிலிருந்து தான் வெளிப்படுத்த வந்தார். ஸோ அன்பே பிரதானம். விசுவாசத்தில் வல்லவனானார்கள் யாரெல்லாம்? ஆபிரகாம் தொடங்கி எல்லாரும் விசுவாசத்தில் வல்லவரானார்கள். அது தவறே இல்லை. நம்மளும் விசுவாசத்தில் வல்லவராகும்படிக்கு அழைக்கப்பட்டிருக்கோம். எப்படி அந்த விசுவாசத்துல நம்பிக்கையுடையவர்களாக அந்த விசுவாசத்தை நோக்கி ஓடும் பொழுது நம் விசுவாசம் நிலை பெறும். ஆனா விசுவாசமும் நம்பிக்கையும் இருக்கும்போது அது ஏதோ ஃபார்முலா மாதிரி ஒர்க் அவுட் செய்யும், ஒரு ஃபார்முலா மாதிரி இருக்கும். ஆனா அன்பு அங்க இணைக்கப்படும் பொழுது அது ஒரு ருசி உள்ள இதா மாறுது. நீங்க ஃபெய்த்ல இல்லாட்டியும் உங்களுக்கு நம்பிக்கையே இல்லாம போனாலும் அந்த அன்பு என்ன பண்ணிரும்? அந்த விசுவாசத்தையும் நம்பிக்கையும் ஒன்னா கிடைச்சிரும், இணைச்சிரும். இதுவே அன்பு இல்லாம நம்பிக்கையும் விசுவாசம் மாத்திரம் இருந்துச்சுன்னா அது என்ன வந்துடும்? நியாயப்பிரமாணத்தின்படி விசுவாசத்து அதை என்ன சொல்றது, ஒரு ஃபார்முலா பேஸ்ல போயிடும். ஆனா ஒரு அன்பு இருக்கும்போது, இது ஒரு எக்ஸாம்பிளோட சொல்றதுன்னா எப்படி சொல்லலாம்? இப்ப வீடு இருக்கு, வீட்டுல நம்ம இருக்கோம். என் பிள்ளைக்கு என்ன இருக்கும்? அம்மா நமக்கு சாப்பாடு கொடுத்துருவா அப்படின்ற ஃபெய்த்தில் இருப்பான். அப்போ இந்த ஃபெய்த்து என்னையே பார்த்துட்டே இருக்கும் பொழுது எப்படியும் நான் கொடுத்துருவா, கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி வரும்போது அது என்ன ஆயிடுது? ஃபெய்த்து வித்தவுட் லவ். என் அம்மா எனக்கு கொடுப்பா, கொஞ்ச நேரம் ஆகுது, இவளை என்னையவே பார்த்துட்டு இருக்கா, இல்லை எப்படி இவன் என்ன பண்ணணும், எனக்கு கொடுத்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி வரும்பொழுது அது எதுல வேலை செய்யுது? அன்புல இல்ல, கொடுக்கணும் அதிகாரத்தை வேலை செய்யுது. அதே மாதிரி அவ என்ன நோக்கி பார்க்கும்போது நான் கொடுப்பேன், நீ கேட்டா நான் கொடுத்துருவேனா அப்படின்றது. இதுல ரெண்டும் என்ன இல்லைங்க, லவ் இல்லை. ஆனா இவ என் மேல் விசுவாசத்தோடு பார்க்கறா, எங்க அம்மா எனக்கு எப்படியும் சாப்பாடு தந்துருவாங்க. ஸோ எங்கள் அம்மாவை நான் பார்த்தா அவங்க என்ன பண்ணிடுவாங்க, எனக்கு சாப்பாடு தந்துருவாங்கன்னு இவளும் என் பிள்ளை இப்போ பார்க்குறாளே, அப்போ அவளுக்கு சாப்பாடு தேவை அப்படின்றதும் அன்புல தெரிஞ்சுக்கும் போது, அந்த அன்புல ஒரு புரிதல் வரும் பொழுது அந்த அன்பும் விசுவாசமும் நம்பிக்கையும் இணைந்து அங்கே என்ன பண்ணும், செயல்படும். ஸோ இதில் எதுதான் பிரதானம்? அன்பே பிரதானம். ஓகேவா? ஸோ அந்த சங்கம் நான் அன்னைக்கு சொல்லும்போது சொன்னேன், இட் இஸ் அ சீம்லெஸ் யூனியன், தடையற்ற ஒரு சங்கம் மாதிரி தான். இந்த மூன்றும் ஒன்னோடு ஒன்று ஒட்டி பிறந்த என்னது மூன்று குழந்தைகள் மாதிரி தான். ஸோ ஒன்றை பிரித்து வச்சாலும் ரெண்டு என்ன ஆயிரும், ஃபெயிலு தான். ஸோ இங்கே அன்புன்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லையா, இந்த அன்பு அப்படின்ற வேர்டு என்னது? அகாப்பே. சொல்லுங்க, அந்த வேர்டு என்னது? அகாப்பே. அகாப்பேன்றது ஒரு கிரீக் வேர்டு. அது அகா பேன்னு பிரிப்பாங்க, அகா பியோஸ் அப்படின்னு பிரிப்பாங்க. அகா அப்படின்னா லீட் அஸ் அ ஷெப்பர்ட், ஒரு மந்தையை மேய்க்கிற ஒரு மேய்ப்பனை போல. எப்படி அந்த மந்தையை மேய்க்கிற மேய்ப்பன் எப்படி மந்தையை மேய்ப்பான்? பியோஸ்னா இலைப்பாறுதலில் மேய்ப்பான். ஸோ அவருடைய அன்பு எப்பேற்பட்ட அன்பா, அந்த அகாப்பே லவ்ன்றது அவருடைய அன்பு நம்ம இலைப்பாறுதலுக்குள்ளதான் நடத்தி செல்லும். இலைப்பாறுதல் இல்லாம நான் அன்பா இருக்கிறேன் அப்படின்னா அந்த அன்பு என்னது? மாயமான அன்பு. ஒருவரை நீங்க நேசிக்கிறீங்கன்னா, பிதாவை நேசிக்கும் பொழுது, கிறிஸ்துவை நேசிக்கும் பொழுது, அந்த அவங்களுடைய அந்யோன்ய ஐக்கியம் நம்மளை எங்க தான் கூட்டிட்டு போகும்? அந்த இலைப்பாறுதலில். எல்லாத்துக்கும் தெரிஞ்சதுதான் சங்கீதம் 23. அவர் என்ன பண்ணுவார்? எங்க போய் அமர்த்துவாரு? பசும்புல் மேய்ச்சல் உள்ள இடத்திலும் அமர்ந்த தண்ணீர். ஏன் அமர்ந்த தண்ணீர்? அது ரெஸ்டிங் பிளேஸ். என்னோட இருதயத்தை ஏற்ற நான் இலைப்பாறுகிற இடத்துக்குள்ளதான் யார் கூட்டிட்டு போவா? பிதா என்னை அழைத்து செல்வார். நான் இலைப்பாறுதல் இருந்து நான் முகமுகமாய் தேவனை
பார்க்கலாம். அந்த இளைப்பாறுதல் இருக்கிற ஸ்தலம் தான் நான் யாரை பார்க்கிற ஸ்தலமாக இருக்கும்? பிதாவை பார்க்கிற ஸ்தலமா இருக்கும். சோ கிறிஸ்து சுமை சுமர்ந்து சோர்ந்திருப்போர்களே எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் என்ன பண்ணுவேன்? உங்களுக்கு இளைப்பாறுதலை தருகிறேன்றாரு. சோ கிறிஸ்துவனிடத்திற்கு வரும் பொழுது, கிறிஸ்துவை நாம் முகமுகமாய் பார்க்கும் பொழுது, அவருடைய இளைப்பாறுதலுக்குள் அமர்ந்திருக்கும் பொழுது நாம் யாரை முகமுகமாய் பார்க்கலாம்? பிதாவை முகமுகமாய் பார்க்கலாம். ஆமென். ஸ்தோத்திரம் அப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துறோம்ப்பா, நன்றி செலுத்துறோம் தகப்பனே. அப்பா, நாங்கள் உம்மை முகமுகமாய் பார்க்க கர்த்தாவே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. தோமா ஆண்டவர்கிட்ட என்ன கேட்கிறாரு? பிதாவை எங்களுக்கு காண்பியும் அப்படின்றாரு. அப்ப அவர் என்ன சொல்றாரு? இன்னும் நீ உணரவில்லையா? பிதாவை நான் தான் உனக்கு காண்பிக்கிறேன்னு நீ இன்னும் உணரவில்லையா அப்படின்றாரு. திருப்பியும் பிதா கிட்ட கிறிஸ்து, தோமா அங்க இல்ல, தன்னை வெளிப்படுத்தும் பொழுது தோமா அங்கே இல்ல, மரித்த பின்பும். ஆனா மீண்டும் தோமாவுக்காக அங்கே வருகிறார். இப்ப இந்தா என்னுடைய விழா எலும்புக்குள்ள கையோடு என்னுடைய காயங்களுக்குள்ள உன் விரலை விட்டு நான் தான் அவர்ன்றத புரிஞ்சுக்கோன்னு சொல்லி தோமாட்ட கேட்கிறாரு. இப்ப தோமா சொல்றாரு, இல்ல ஆண்டவரே நீங்க தான் அப்படின்னு சொல்லும்போது, ஓகே தோமா, நீ என்ன பண்ண? கண்டும் அறிந்து கொண்டாய். காணாமல் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள்ன்றாரு. சோ இன்னைக்கு தோமா மூலியமாக நம்ம தோமா எத்தனை தலைமுறைன்னு தெரியாது, ஆனா இன்னைக்கு காணாத அந்த தேவனை கேட்டு நாம் விசுவசித்தோம். அதெல்லாம் நாம் பாக்கியவான்களா இருக்கிறோம். சோ அப்படி பாக்கியவான்களா இருக்கிற நமக்கு ஒவ்வொரு நாளும் அவர் முகமுகமாய் தன்னை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். அவரோடு பேசும் பொழுது, அவரோடு உறவாடும் பொழுது, அவருடைய வார்த்தையை படிக்கும் பொழுது, உங்கள் கண்கள் ஏதாவது புதிதா காண்பிக்கும் பொழுது அங்கிருந்து அவர் பேசுவாரு. எதன் மூலமாகவும் அவர் பேசுகிற சத்தத்தை நீங்கள் கேட்கும் பொழுதெல்லாம் நீங்கள் நெஞ்சார அவரை முகமுகமாய் பார்த்து கொண்டிருக்கிற அனுபவம் தான். ஆமென். ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா, உம்மை துதிக்கிறோம், நன்றி செலுத்துறோம் தகப்பனே. அப்பா, நான் இவர்களை ஆசீர்வதிக்கிறேன் அப்பா. தகப்பனே, இவர்கள் முகமுகமாய் உம்மை காண்கட்டும் அப்பா, நிழலாட்டமாய் அல்ல அப்பா. அவர்களை அறிகிற அறிவினாலே அப்பா, பிதாவை அறிகிற அறிவினாலே நாங்கள் உம்மை முகமுகமாய் பார்க்க, நாங்கள் யார் என்ற அறிவிலே அப்பா தகப்பனே, நாங்கள் அப்பா உமக்கும் எனக்கும் உண்டான அந்த உறவின் அடிப்படையிலே நாங்கள் உம்மை பார்க்க நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டுவதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா, வந்திருக்கிற அனைவரையும் உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் தகப்பனே. வந்தது நல்லது என்று காணும் விதத்துல கர்த்தாவே, இந்த இரவு வேளையிலே கர்த்தாவே இவர்களுக்கு முகமுகமாய் உம்மை வெளிப்படுத்தும்படியாய் நான் ஜெபிக்கிறோம் தகப்பனே. தோ கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்வான்னு சொல்லியிருக்கீங்க, தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன்னு சொல்லியிருக்கீங்க தகப்பனே. அப்பா, அந்த முகமுகமாய் உம்மை பார்க்கிற அனுபவத்திற்குள் எங்களை இழுத்து செல்லும் தகப்பனே. நீ பெரியவர், நீ சொல்ல ஆகும், நீ கட்டளையிட நிற்கும் தகப்பனே. நாங்கள் அப்படியே விசுவசிக்கிறோம், அப்படியே பெற்றுக்கொள்கிறோம். நாங்கள் அப்படியே இவர்களை அனைவரையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் தகப்பனே. எல்லா துதி கன மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று விசுவாசிக்கிறோம். மேலும் செய்திகளை காண நமது ஜீவவாசனை மினிஸ்ட்ரீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். தொடர்புக்கு 8610683644. வாட்ஸ்அப் தொடர்புக்கு 9843612371. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.